ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்தில் வெந்தயக்கீரை எப்படி ஈஸியாக வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுற பிகினர்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வெந்தயக்கீரையை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் விதை, க்ரோ பேக் அதெல்லாம் வெளில வாங்க தேவையில்ல. உங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சீடு பார்க்கலாம். சீடு நம்ம கிச்சனில் இருக்க வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணுற வெந்தயத்தை வெளில வாங்க தேவையில்ல. நெக்ஸ்ட்டு சாயில் நம்ம தோட்டத்து மண் இல்லைன்னா செம்மண் கிடச்சிச்சின்னா செம்மண் எடுத்துக்கலாம். உங்கள் கிட்டே கோகோ பீட் இருந்தால் கொஞ்சமாக கூட கலந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாட் நீங்கள் க்ரோ பேக்லாம் வாங்க தேவையில்ல வெந்தயக்கீரை வளர்க்குறதுக்கு. உங்கள் வீட்டில் ஸ்வீட் பாக்ஸ் அந்தமாரி பாக்ஸ் இருந்தாலே போதும் வெந்தயக்கீரை வளர்க்குறதுக்கு. உங்கள் கிட்டே கீரை பேக் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளேஸ் நீங்கள் வெயிலும் நிழலும் இருக்க மாரி ஒரு இடத்துல வைங்க. வெந்தயக்கீரையை ஃபுல் சன்லைட்டில் வைக்காதீங்க. நீங்கள் வெயிலும் நிழலும் இருக்க மாரி ஜன்னல் பக்கத்தில் அந்தமாரி வச்சா செடி நல்லா வளரும். வெந்தயக்கீரை வளர்க்க எடுத்துக்கிற பாட்டில் இந்தமாரி நல்லா ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஊற்றுற தண்ணி வெளில போகும், தண்ணி தேங்காது. உங்கள்கிட்ட இந்தமாரி மண் சட்டி இருந்தாலும் எடுத்துக்கோங்க, அதுலேயும் வளர்க்கலாம். அதிலே ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்த பாட்டிலலாம் மண் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். மண் ஃபுல்லாக போட்டுக்கோங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விதை நான் 2 ஸ்பூன் விதை மட்டும் எடுத்துருக்கேன். இதுவே போதும் நம்ம விதைக்கிறதுக்கு. விதையை அந்தமாரி தூவி விடுங்க. நீங்கள் விதையை ஊற வச்சு போடாதீங்க. ஊற வச்சு போட்டால் விதையெல்லாம் ஒன்றா ஒட்டிக்கும். அதெல்லாம் வளர்ந்து வரும்போது எல்லாம் கீழே விழுந்துடும், சாஞ்சிரும், ஒரு பக்கமாக சாஞ்சிரும் எல்லாம். அதனால் நீங்கள் ஊற வச்சு போடாதீங்க. ஆனால் ஊற வச்சு போட்டால் ஒரு நாள் முன்னாடியே முளைச்சிடும். விதையை ரொம்ப பக்கத்தில் போடாதீங்க. நல்லா கேப் விட்டு நல்லா தூவி விடுங்க விதையை. நான் போடுற மாரி நல்லா தூவி விடுங்க விதையை. நீங்கள் விதை போட்டு முடிச்சுன்னே மேலே மண் தூவி விட்ருங்க. அப்போ தான் குருவி வேறு எதுவும் உங்கள் விதையை தூக்கின்னு போகாது. அதெல்லாம் முளைச்சி வரத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே இந்தமாரி நான் போடுற மாரி நல்லா தூவி விடுங்க. விதை மறையிற அளவுக்கு நல்லா தூவி விடுங்க. அப்புறமா தண்ணி ஊற்றாதீங்க, தண்ணி தொளிச்சு விடுங்க. இல்லைனா நான் போடுற மாரி வாட்டர் கேனில் ஓட்டை போட்டு இந்தமாரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க தண்ணியை ஊற்றுனா போட்ட விதையெல்லாம் வெளில வந்துடும். இது 2வது நாள். விதை இன்னும் முளைக்கல. 3வது நாள் தான் விதை முளைக்கும். இந்தமாரி தண்ணி நல்லா ஸ்ப்ரே டெய்லியும் காலைல ஈவினிங் அதுமாரி தண்ணி டெய்லியும் ஊற்றி விடுங்க. இது 4வது நாள். எல்லா விதையும் முளைச்சி வந்துடுச்சு. அது மேலே ஒட்டியிருக்கிறதுலாம் அந்த விதையோட தோல் தான். அதுதான் மேலே ஒட்டியிருக்கு. இப்பயும் தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. தண்ணி மேலே ஊற்றாதீங்க. இது 6வது நாள். விதை நல்லா முளைச்சி நல்லா வந்திருக்கு. நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. தண்ணி இப்பயும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஊற்றினா இப்போ செடியெல்லாம் சாஞ்சிரும், அப்புறம் வாடினா மாரி ஆகிடும். தண்ணி இந்தமாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க காலையிலையும் ஈவினிங்கும். இது 7வது நாள். செடி நல்லா வந்துடுச்சு. மறுநாள் அறுவடை பண்ணிடலாம். தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வெந்தயக்கீரை 8 நாள் கழிச்சு அறுவடை பண்ணிடலாம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டில் எவ்வளோ அறுவடை வருதுன்னு பாருங்கள். நம்ம 2 ஸ்பூன் வெந்தயம் தான் போட்டோம் நம்மளுக்கு. ஆனால் எவ்வளோ கீரை கிடச்சிருக்கு பாருங்கள். கீரை எத்தனை கட்டு இருக்குன்னு எண்ணி பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7 கட்டு இருக்குங்க கீரை. 2 ஸ்பூன் தான் நம்ம போட்டோம்.